ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் கருத்தொற்றுமை எட்டப்பட்டால் ஜே.பி. நட்டாவே தலைவராக தொடர்வார். சார்க்குக்கு மாற்றாக புதிய கூட்டமைப்பை உருவாக்க சீனாவும் பாகிஸ்தானும் திட்டமிட்டு வருகின்றன. சசி தரூருக்கு கொடுக்கப்படும் அதீத முக்கியத்துவம் காரணமாக ஜெய்சங்கர் அதிருப்தி அடைந்திருப்பதாக டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன. 5 ஆண்டுகளுக்கு அசைந்து கொடுக்க மாட்டேன் என்கிறார் சித்தராமையா. இந்த ஆண்டே அசைத்து காட்டுகிறேன் என்கிறார் டி.கே. சிவகுமார். சபாஷ், சரியான போட்டி. பாமகவுக்கு ஏற்பட்ட கதி மதிமுகவுக்கு ஏற்பட்டு விடுமோ என்கிற அச்சத்தில் திமுக அரசை விமர்சிக்க மாட்டோம், கொடுத்த தொகுதிகளை பெற்றுக் கொள்கிறோம் என விழுந்து விட்டார் வைகோ. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். பிஜேபியின் அடுத்த தேசிய தலைவர் யார்? வணக்கம் நண்பர்களே. பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய தலைவராக ஜே.பி. நட்டாவே தொடர்வார் என்று கூறப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜே.பி. நட்டாவுக்கே மீண்டும் தலைவர் வாய்ப்பை வழங்குவதா அல்லது புதிய தலைவரை நியமிப்பதா என்பது குறித்து அந்த கட்சியின் ஆட்சி மன்ற குழு விரைவில் கூடி முடிவெடுக்க உள்ளது. இந்த விவகாரத்தில் இம்மாத இறுதிக்குள்ளாக முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் பிஜேபி உள்ளது. பிஜேபியின் அமைப்பு ரீதியாக உள்ள 37 மாநிலங்களில் உட்கட்சி தேர்தல் நடவடிக்கைகள் தற்போது நடந்து வருகின்றன. அவை அடுத்த 2 அல்லது 3 வாரங்களில் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கட்சி விதிகளின்படி தேசிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் செயல்முறை தொடங்குவதற்கு முன் 37 அமைப்பு ரீதியிலான மாநிலங்களில் 19 மாநிலங்களிலேனும் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். இது ஜூலை 1ஆம் தேதிக்கு உள்ளாக முடிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் குறித்த காலத்துக்கும் மேலாக இந்த பணிகள் நீடிப்பதால் தேர்வு நடைமுறையில் சில தளர்வுகளை கடைபிடிக்க பிஜேபி மேலிடம் முடிவெடுத்துள்ளது என்று கூறப்படுகிறது. பிஜேபி விதிகளின்படி கட்சிகளில் பாதி அமைப்புகளில் தேர்தல் நடத்தப்பட்ட பிறகு மாவட்ட தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அந்த வகையில் குறைந்தபட்சம் பாதி மாநிலங்களிலாவது மாநில தலைமை தேர்வு அல்லது நியமனங்கள் நடந்தால்தான் அகில இந்திய தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும். ஜே.பி. நட்டாவின் பதவிக்காலம் 2023 ஜனவரியில் முடிவடைந்தது. 2024 மக்களவை தேர்தலை கருத்தில் கொண்டு அவரது பதவிக்காலம் ஜூன் 24 வரை நீட்டிக்கப்பட்டது. அதன் பிறகும் அவரே தலைவராக நீடித்து வருகிறார். இத்தகைய சூழலில் கட்சிக்கும் ஆட்சிக்கும் இணைப்பு பாலமாக விளங்கும் ஜே.பி. நட்டாவுக்கே மறுவாய்ப்பு வழங்குவது குறித்து பிஜேபி மேலிடம் ஆராய்ந்து வருகிறது. இது தொடர்பாக விரைவில் பிஜேபியின் ஆட்சி மன்ற குழு கூடி விவாதிக்க உள்ளது. ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் கருத்தொற்றுமை எட்டப்பட்டால் ஜே.பி. நட்டாவே தலைவராக தொடர்வார். கருத்தொற்றுமை எட்டப்படாமல் போனால் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய நிர்பந்தம் பிஜேபிக்கு ஏற்படும். நட்டாவே தேசிய தலைவராக தொடரும் பட்சத்தில் அவர் தனது மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டியிருக்கும். இந்தியாவை வீழ்த்த புதிய கூட்டணி உருவாகிறதா? தெற்காசிய நாடுகளுக்கான சார்க்குக்கு மாற்றாக புதிய கூட்டமைப்பை உருவாக்க சீனாவும் பாகிஸ்தானும் திட்டமிட்டு வருகின்றன. சீனாவின் குன்மிங் நகரில் சீனா, பாகிஸ்தான், வங்கதேசம் ஆகிய நாடுகளின் முக்கிய அதிகாரிகள் அண்மையில் மேற்கொண்ட முத்தரப்பு ஆலோசனையில் இந்த முடிவு இறுதி கட்டத்தை எட்டியதாக தெரிகிறது. இந்த புதிய கூட்டமைப்பில் இந்தியா உட்பட சார்க் கூட்டமைப்பில் உள்ள பிற நாடுகளை சேர்க்க அழைப்பு விடுக்கப்படும் என்றும் தெரிய வந்துள்ளது. தெற்காசிய நாட்டு மக்களின் வாழ்வாதாரம், பொருளாதாரம், கலாச்சாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் 1985 டிசம்பர் 8ஆம் தேதி வங்கதேசத்தில் சார்க் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அதன் தலைமையகம் நேபாள நாட்டின் காட்மாண்டில் உள்ளது. சார்க்கில் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான், பூட்டான், நேபாளம், மாலத்தீவு ஆகிய 8 நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன. 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த கூட்டமைப்பின் உச்சி மாநாடு நடைபெற்று வந்த நிலையில் இந்தியா, பாகிஸ்தான் இடையிலான மோதல் காரணமாக 2014க்கு பிறகு சார்க் மாநாடு நடைபெறவில்லை. 2016 பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் சார்க் உச்சி மாநாடு நடத்தப்படுவதாக இருந்தது. அதற்கு சற்று முன்னதாக ஜம்மு காஷ்மீரின் உரி நகரில் உள்ள இந்திய ராணுவ முகாம்களை குறிவைத்து பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இதற்கு இந்தியா தரப்பில் கடும் பதிலடி கொடுக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இஸ்லாமாபாத்தில் நடைபெறவிருந்த சார்க் உச்சி மாநாட்டை இந்தியா புறக்கணித்தது. இந்தியாவை தொடர்ந்து வங்கதேசம், பூட்டான், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளும் சார்க் உச்சி மாநாட்டை புறக்கணிப்பதாக அறிவித்தன.
இதனால் இஸ்லாமாபாத்தில் நடைபெற இருந்த மாநாடு கைவிடப்பட்டது. இந்த சூழ்நிலையில் நட்பு நாடுகளான சீனாவும் பாகிஸ்தானும் சார்க் கூட்டமைப்புக்கு மாற்றாக பிராந்திய அளவிலான புதிய கூட்டமைப்பை உருவாக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளன. இது தொடர்பான பேச்சுவார்த்தையில் வங்கதேசமும் பங்கேற்றதாக செய்திகள் வருகின்றன. ஆனால் அந்த தகவல்களை வங்கதேச இடைக்கால அரசின் வெளியுறவுத்துறை ஆலோசகர் தௌஹித் ஹுசைன் மறுத்திருக்கிறார். இதில் ஒன்றை கவனிக்க வேண்டும். சீனா முன்னெடுப்பில் சார்க்குக்கு மாற்றாக ஒரு கூட்டமைப்பை உருவாக்கும் முயற்சி நடந்து வருகிறது. சீனா ஒரு தெற்காசிய நாடே கிடையாது. ஆனால் அந்த நாடு தெற்காசிய விவகாரங்களை தீர்மானிக்க முயற்சி செய்கிறது. எனவேதான் தனக்கு கூஜாதுக்கும் நாடுகளை வைத்து புதிய கூட்டமைப்பை உருவாக்கி தெற்காசியாவில் குழப்பத்தை உருவாக்க முனைகிறது. தெற்காசியாவில் புதிய கூட்டமைப்பை நிறுவினால் அதன்படி தெற்காசியாவின் வர்த்தகம், பொருளாதாரம் என ஒவ்வொன்றையும் சீனா கட்டுப்படுத்த முடியும். இதை தடுப்பதற்கான புதிய ராஜதந்திரத்தை இந்தியா கண்டறிய வேண்டும். இந்த சூழ்நிலையில் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அதிகம் வெளியில் வராமல் உள்ளார். அவரை பற்றின டாக்ஸ் தற்போது குறைந்திருக்கிறது. சசி தரூருக்கு கொடுக்கப்படும் அதீத முக்கியத்துவம் காரணமாக ஜெய்சங்கர் அதிருப்தி அடைந்திருப்பதாக டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன. தலை சிறந்த அறிவுஜீவியான டாக்டர் ஜெய்சங்கர் மீண்டும் பழைய ஈடுபாட்டுடன் விரைவில் வெளியுறவுத்துறை விவகாரங்களை கவனிப்பார் என்று நாம் நம்புவோம். சித்தராமையா டி.கே. சிவகுமார் போட்டா போட்டி முற்றி வருகிறதே. தொடக்கத்திலிருந்தே முதல்வர் பதவியை கைப்பற்றுவதில் சித்தராமையா டி.கே. சிவகுமார் இடையே கடும் போட்டி நிலவியது. நீண்ட இழுபறிக்கு பின் சித்தராமையாவுக்கு முதல்வர் பதவியும் டி.கே. சிவகுமாருக்கு துணை முதல்வர் பதவியும் வழங்கப்பட்டன. அப்போது இருவருக்கும் தலா 2.5 ஆண்டுகள் முதல்வர் பதவி வழங்குவதாக அதிகார பகிர்வு ஒப்பந்தம் போடப்பட்டதாக கூறப்படுகிறது. சித்தராமையா முதல்வராகி 2 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் டி.கே. சிவகுமாரை முதல்வராக நியமிக்க வேண்டும் என அவரது ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர். சித்தராமையாவே முதல்வர் பதவியிலிருந்து மாற்ற வேண்டும் என காங்கிரஸ் மேலிடத்துக்கு கடிதம் எழுதியுள்ளனர். இந்நிலையில் காங்கிரஸ் எம்எல்ஏ இக்பால் ஹுசைன் என்பவர் சித்தராமையாவின் ஆட்சியில் ஊழல், சட்டம் ஒழுங்கு மோசமாகிவிட்டது, எனவே ஆட்சியை வேறு ஒருவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என வெளிப்படையாக விமர்சித்தார். அதற்கு அமைச்சர் ராஜண்ணா, இக்பால் ஹுசைன் எம்எல்ஏ கூறியது உண்மைதான், மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்றார். இதையடுத்து கர்நாடக அரசியல் நிலவரம் குறித்து காங்கிரஸ் எம்எல்ஏக்களிடம் கருத்து கேட்க அக்கட்சியின் மேலிடம் பொதுச் செயலாளர் ரந்தீப் சுர்ஜேவாலாவை பெங்களூருக்கு அனுப்பி வைத்தது. அவர் கடந்த 2 நாட்களாக பெங்களூரில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் எம்எல்ஏக்களிடம் தனித்தனியாக ஆலோசனை நடத்தினார். அப்போது பெரும்பாலானோர் சித்தராமையாவை முதல்வர் பதவியிலிருந்து மாற்ற வேண்டும், டி.கே. சிவகுமாரை முதல்வராக நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தியதாக தெரிகிறது. இது குறித்து காங்கிரஸ் எம்எல்ஏ இக்பால் ஹுசைன் கூறுகையில், 100க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் சித்தராமையாவுக்கு எதிராக மேலிட தலைவரிடம் கூறியது உண்மைதான். அவரை மாற்றாவிட்டால் கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சியை இழக்கும் என நான் கூறியிருக்கிறேன். ஓரிரு மாதங்களில் நிச்சயம் மாற்றம் வரும் என்றார். இதனால் கர்நாடக அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் சித்தராமையா என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். எனக்கும் டி.கே. சிவகுமாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். 5 ஆண்டுகள் முழுமையாக நானே முதல்வராக இருப்பேன். முதல்வர் இருக்கை காலியாக இல்லாத போது அடுத்த முதல்வர் பற்றி பேசுவது அவ்வளவு சரியாக இருக்காது என்று சித்தராமையா பதில் சொன்னார். 5 ஆண்டுகளுக்கு அசைந்து கொடுக்க மாட்டேன் என்கிறார் சித்தராமையா. இந்த ஆண்டே அசைத்து காட்டுகிறேன் என்கிறார் டி.கே. சிவகுமார். சபாஷ், சரியான போட்டி. சரணாகதி அடைந்து விட்டாரே வைகோ. திமுக அரசுக்கு எதிராக விமர்சனம் செய்ய மாட்டேன் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமையகத்தில் முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நேற்று சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். முதல்வர் மு.க. ஸ்டாலினை மரியாதை நிமித்தம் சந்தித்தேன். மதிமுகவில் நடைபெற்று வரும் செயல் வீரர்கள் கூட்டம் தொடர்பாக அவரிடம் தெரிவித்தேன். முதலமைச்சருமான ஆர்வீர் சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களை மரியாதை நிமித்தம் நான் சந்திக்க வந்தேன். நேற்றிலிருந்து மண்டல வாரியாக செயல் வீரர்கள் கூட்டம் போடுவதை பற்றி நான் சொன்னேன்.
இந்த திமுக அரசுக்கு எதிராக எந்த பிரச்சனையிலும் ஒரு வார்த்தை கூட நான் விமர்சனமாக வைத்ததில்லை, வைக்கவும் மாட்டேன் என்பதை ஸ்டாலினிடம் சுட்டிக்காட்டினேன். திமுகவுக்கு பக்கபலமாக இருப்பேன் என முன்னாள் முதல்வர் கருணாநிதி மறைவதற்கு சில நாட்களுக்கு முன்பே அவரிடம் கூறியிருந்தேன். அதை நேற்று முன்தினம் கூட மேடையில் பேசியிருந்தேன் என முதல்வரிடம் சுட்டிக்காட்டினேன். எங்களை பொறுத்தமட்டில் இந்த அரசுக்கு எதிராக எந்த கட்டத்திலும் எந்த பிரச்சனையிலும் ஒரு வார்த்தை, ஒரு கருத்து, விமர்சன கருத்தாக நான் வைத்தது இல்லை, வைக்கவும் மாட்டேன். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பக்கபலமாக இருப்போம் என்று தங்கள் தந்தையாரிடம், தலைவரிடம் அவர் இறுதி மூச்சு அடங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் நான் உறுதியளித்ததை மேடையிலேயே ஆமா நேற்று கூட சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். ஹிந்துத்துவ சனாதன சக்திகள் திராவிட கொள்கைகளை தகர்க்கலாம் என நினைத்தால் அது பெரும் தவறு. இமயமலையை கூட அசைக்கலாம், திராவிட இயக்கத்தை அசைக்க முடியாது. இந்துத்துவ சக்திகள், சனாதன சக்திகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய குடை நிழலில் இருந்து கொண்டு திராவிட இயக்கத்தை தகர்க்க வேண்டும், தமிழகத்திலே அதை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று இமயமலையை கூட அசைத்து விடலாம். ஆனால் திராவிட இயக்கத்தை தமிழகத்திலே இருந்து யாரும் அசைக்க முடியாது. வாஜ்பாய், அத்வானி ஆகியோர் என்னை மத்திய அமைச்சர் ஆக்குகிறோம் என்று சொன்னபோது நான் முடியாது என்று கூறினேன். என்னை பொறுத்தவரை கொள்கை என்றால் அதில் உறுதியாக இருப்பேன். வரும் தேர்தலில் திமுக தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சியை பிடிக்கும். கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களின் ஆதரவு இல்லாமலேயே திமுக எம்எல்ஏக்களே முதல்வரை தேர்ந்தெடுக்கும் வகையில் தனி பெரும்பான்மை பெறும். கூட்டணி ஆட்சி எங்கள் நோக்கம் அல்ல. கூட்டணி ஆட்சியை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள். எங்கள் கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்றார் வைகோ. திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மை பெறும். சிங்கிள் மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டி. எந்த கூட்டணி கட்சிகளினுடைய எம்எல்ஏக்கள் ஓட்டு இல்லாமலே திமுக எம்எல்ஏக்களே ஓட்டு போட்டு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு வெற்றியை வருகிற தேர்தலில் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். அதில் திமுக தனி மெஜாரிட்டி பெறுகிற அளவுக்கு அவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஆகவே கூட்டணி அரசு என்ற எங்களை பொறுத்தமட்டில் அந்த நோக்கமும் இல்லை. அது சரியாக வருமா என்றால் பல பேர் சொல்வதைப் போல தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று. ஆனால் கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும், திமுக தனி மெஜாரிட்டி பெறும் என்பதிலே நான் உறுதியாக இருக்கிறேன். இதன் மூலம் திமுகவிடம் வைகோ டோட்டல் சரணாகதி அடைந்து விட்டது தெரிகிறது. பொதுக்குழுவில் கூடுதல் தொகுதிகள் கேட்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றி அடுத்த வாரமே நிர்வாக குழு கூட்டத்தில் அதை திரும்ப பெற்றார் வைகோ. காரணம், பல்லடத்தை சார்ந்த மதிமுக பிரமுகரை தூக்கியது திமுக. இதிலேயே வைகோ ஆடி போனார். பாமகவுக்கு ஏற்பட்ட கதி மதிமுகவுக்கு ஏற்பட்டு விடுமோ என்கிற அச்சத்தில் திமுக அரசை விமர்சிக்க மாட்டோம், கொடுத்த தொகுதிகளை பெற்றுக் கொள்ளுகிறோம் என விழுந்து விட்டார் வைகோ. அடச்சி, காலிலேயே விழுந்து விட்டார் ஐயா என்கிற வடிவேலு வசனம்தான் இப்போது நினைவுக்கு வருகிறது. வைகோவுக்கு இந்த வயதில் இந்த கதி ஏற்பட்டிருக்க வேண்டாம். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.